உலக நாடுகள் எல்லாமே அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இலையில ஒரு குறிப்பிட்ட உயரத்துல தான் அது சுற்றி வருது. அதன் பிறகு அது செயலிழந்து போயிடுது. அப்படி செயலிழந்த செயற்கைக்கோள்கள் ஒரு விண்வெளி குப்பையாக மாறுகிறது. அது சுற்றுப்புற சூழலுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தீமையை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய செய்தியாக உலகம் முழுக்க பேசப்படுது. விலையும் அதிகம், அதை செய்வதற்கான வேலையும் ரொம்ப அதிகம். அப்போ இதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு யோசித்து ஜப்பானில் உள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது தான் இந்த மரத்தாலான செயற்கைக்கோள்கள். அதாவது 2024ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி புளோரிடா மாகாணத்தில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ஏவப்பட்டிருக்கு இந்த மரத்தாலான செயற்கைக்கோள்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விமானம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் விமானத்திலேயே நாம் மரத்தினுடைய பயன்பாடு அதிகமாக இருந்தது. அந்த விமானத்தினுடைய கதவாக இருக்கட்டும், ஜன்னல்களாக இருக்கட்டும், அந்த விமானத்தில் உள்ள இருக்கைகளாக இருக்கட்டும், அப்படி பல பொருட்களை நம்ம ஆரம்ப காலத்தில் மரத்தில் தான் பயன்படுத்திட்டு வந்தோம். அப்படி மரத்தினுடைய பயன்பாடு என்பது விண்வெளியில் இதுக்கு முன்பே பல இதுக்கு பயன்பட்டிருக்கு. அதை ஏன் நம்ம மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சிந்திச்சு மரத்தில் செயற்கைக்கோளை செஞ்சுருக்காங்க.